ஒரு புது வருஷம் பிறந்துட்டாலே ப்ரெடிக்ஷன் யார் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம். ஒன்று யார் பண்ணுவான், பாபா வாங்க, இன்னொருத்த வந்து தேடி பார்க்குறது நாஸ்ட்ராடம்ஸ். இது 2 பேர் மட்டும் தான். ஆனால் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ஒரு கார்ட்டூன் அவங்களால நம்ப முடியுதா? அது ஒன்றும் கிடையாது. கார்ட்டூன் பேர் என்னன்னா சிம்சன். 2024 ப்ரெடிக்ஷனை பற்றி அதிகமாக தேடப்பட்டது ஒரு கார்ட்டூன் தான். இது சிம்சன் கார்ட்டூன் தான். ஸோ இந்த கார்ட்டூனில் சொல்லப்பட்டது எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னா அது நடந்திருக்கு, ஆனால் நடக்கலை. நம்ம ட்ரம்ப் மாமா பிரசிடெண்டாக வரதா இருக்கட்டும், நம்ம குவீன் எலிசபெத் திட்டத்தை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், எலான் மஸ்க் அவர்கள் மாஸில் மக்களை கூட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கு நம்ம சிம்சன் கார்ட்டூன். ஸோ அதனால் மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கலாப்போ, அதனால் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி 2024 பாபா வாங்க இவங்கெல்லாம் விட்டுக்கிட்டு புது ட்ரெண்டாக ஒரு கார்ட்டூனை கொண்டு வந்திருக்கானுங்க. நம்மளுக்கு என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது. இவனுங்க இந்த ஒரு இது கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு இது எலுமினாட்டிக்கும் இந்த சிம்சன் கார்ட்டூனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறானுங்க. ஸோ இது வந்து எலுமினாட்டி பற்றி ஒரு எபிசோடும் இருக்குது. என்னென்னா 13 குடும்பங்கள், உலகத்தையே 13 குடும்பங்கள் தான் ஆடுகிறது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் உலகத்துக்கு மேட்ரிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து எல்லாரும் கீழே இருக்கோம், நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவங்க 13 குடும்பங்கள் சேர்ந்து ஆளுகிறது. இந்த உலகத்தை 13 குடும்பங்கள் தான் ஆளுகிற அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த எலுமினாட்டி கான்செப்ட், இந்த கான்ஸ்பிரசி தியரி அந்த டைமில், அந்த யூஎஸ் டைமில் அந்த ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோடில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது ஃபேமஸாக இருக்குதை நம்ம வந்து போட்டுருல, அதாவது நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பண்ணாங்க. அதை இவங்க போட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு முற்றிலுமே க்ரியேட்டிவிட்டி லெவலும் அங்கே அந்த டைமில் இந்த ட்ரெண்டாக இருந்துச்சோ அதை வச்சு பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இந்த கார்ட்டூனில் ஒரு எபிசோடில் வந்து எல்லாருமே இந்த கிளாஸ் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு காமிக்கிறாங்க ஒரு எபிசோடில். ஸோ இதை பார்த்துட்டு வந்து இப்போ வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி வேறு அந்த சாப்பாட்டில், அதாவது விர்ச்சுவலில் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு தயிர் சாதம் இருக்குன்னா அதை வந்து பிரியாணியாக நினச்சி சாப்பிட்லாம். அதாவது அந்த விர்ச்சுவலில் பிரியாணி மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோமே, இப்போ தக்காளி சாதம் இருக்குது, நம்ம வந்து பிரியாணி நினச்சி ஒரு அதாவது நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அங்கே வந்து ஒரு பிரியாணி அந்த ஒரு இதை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அதாவது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நான் தக்காளி சாதம் சாப்பிட்றேன், ஸோ அது வந்து பிரியாணியாக வந்து எனக்கு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம். ஏன் டோரேமானில் கூட இருக்குது, நிறைய பேர் யோசிக்க கூட செஞ்சுருப்பீங்க. அது டோரேமானில் எபிசோடில் நிறைய எபிசோட்ஸ், நிறைய கார்ட்டூனு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் 2015 அப்படி தான் வந்துச்சு. இப்போ டோரேமான் கார்ட்டூன்னா அப்படி தான் காமெடியாக தான் இருக்குது. மனிதர்கள் மாசுக்கு போகிறாங்க, அது உண்மை தான், அது வந்து போய் சொல்ல வரும்ல, நம்ம போகலாம். ஆனால் இங்கே என்ன படுது அப்படின்னா, இது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா நம்ம எல்லாம், இது வந்து சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டாங்க. சிம்சன் ஒரு எபிசோடில் வந்து மாஸ்க்கு போகிறோம், அது எல்லோரும் மாஸ்க்கு போகிறாங்க, அதாவது மார்ஸுக்கு 2051 எல்லோரும் போகிறாங்க. சிம்சன் குடும்பம் அவங்க எல்லாருமே மெயின் கேரக்டர் எல்லாருமே அங்கே போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு, இது என்னது அது ப்ரெடிக்ட், அது வந்ததே 2016-17 தான். அந்த டைமில் வந்தனால அது வந்து மாசை பற்றி இப்படி கண்டிப்பாக நீங்கள் கூட புக்கில் படிச்சிருப்பீங்க மாசை பற்றி. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து நம்ம அங்கே போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது வந்து 2009 1970 வரல. அதாவது இந்த மாஸ் கார்ட்டூன் வந்து மார்ஸை பற்றி இந்த கார்ட்டூன் எபிசோடு வந்து 2015 தான் வந்துச்சு. அதனால இது வந்து நம்ம வந்து எல்லோரும் படிச்சிருப்போம் அதை பற்றி. ஸோ இது வந்து இங்கேருந்து கிரகத்துக்கு போனால் அப்படி இருக்கும். ஸோ டோரேமானில் கூட அப்படி இருக்கும். டோரேமானு வேறு நிறைய கார்ட்டூன் நான் பார்த்தேன், நிறைய கார்ட்டூன் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம், நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஒன்று கூட கரெக்டாகவே இருக்காது, லாஜிக்காகவே இருக்காது. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே பொய்ன்னு தெரிய வந்துடும். தலைவரே ஃப்ளையிங் கார்ஸ். சிம்சன் எபிசோடில் ஃப்ளையிங் கார் பற்றி ஒரு எபிசோட் இருக்கும். அதாவது 1993 95 இந்த ஒரு எபிசோட் இருக்குது. அந்த அதாவது ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க சிம்சன் ஃபேமிலி. அங்கேருந்து லைட்டாக பறந்து எப்படி போகிறாங்க, அதுக்கு வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணிட்டு முன்னாடியே இப்போ வந்து ஃப்ளையிங் கார் வந்துட்டு இருக்காமல், அதுக்கு வந்து அது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணலைங்க. இது வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ ரோட்டில் போகிற கார் நாளைக்கு பறந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பிட்டுருக்காங்க. இது வந்து எலுமினாட்டியும் கிடையாது, என்னை பற்றி டைம் ட்ராவல் பண்ணிட்டு வரல. இது வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் லெவல் நல்லா இருக்குது, அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கார்ட்டூன் வந்து டைம் ட்ராவல், எலுமினாட்டி குரூப், அது இது அவங்க க்ரியேட்டிவிட்டி லெவலில் நல்லா இருக்குது. ட்ரெண்டுக்கு ஏற்ற பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது என்னடா புது ட்ரெண்டாக இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குதுங்க. புது ட்ரெண்டாக இருக்குது, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன